மக்களவைத் தேர்தலில் விசிகவின் பானை உடைக்கப்படும் என்றும் இனி அடங்கமறு அத்துமீறு எடுபடாது எனவும் விசிக தலைவர் திருமாவளவனை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மறைமுகமாக தாக்கியுள்ளார். இப்ப கூட பண்ணலனா அதுக்கப்புறம் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இது ஏதோ சும்மா வந்தது தேர்தல் நம்ம கோஷம் போட்டோம் அவங்க எதிரியா பார்த்தோம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இரண்டாடு அதுக்குதானே வரண்டா இரண்டா. நிச்சயமா இந்த தேர்தலில் பானை உடைக்கப்படும், பானை உடைஞ்சிடும். அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கிறேன், பானையை உடைக்கிறது தாண்டா வந்திருக்கிறேன். இந்த தேர்தலில் பூவும் பழமும் ஒன்னா சேர்ந்து இருக்கு, தாமரை பூவும் மாம்பழமும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. அதனால எல்லாம் இனி இந்த அத்துமீறு அடங்கமறு அதெல்லாம் ஒன்றும் எடுபட போறது கிடையாது. நம்ம நடத்துகின்ற டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நான் உங்களுக்கு நல்ல வகையில உங்களை வழி நடத்துகின்றேன். இது என்னுடைய கடமை. குறிப்பா என் தம்பிகளை நல்ல வகையில வழி நடத்துவேன். என்னோட நோக்கம் என்ன, நீங்க எல்லாம் படிக்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போகணும். அதுதானே ஐயா உங்களுக்காக இவ்வளவு காலமா போராடிட்டு வர்றாரு. அந்த கனவுயா எங்களுக்கெல்லாம் கனவு. அதெல்லாம் நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும் ஐயா, படிச்சுட்டு வேலைக்கு போகணும் ஐயா. அதுக்காக தானே இடஒதுக்கீடு போராட்டம் 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 எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு கட்சியில நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி ஏமாத்திட்டு விழுப்புரத்துல வந்து பேசுறாரு, நம்ம ஏமாத்திட்டு என்ன நான் எழுதி கொடுத்துட்டோமா என் கட்சி உங்ககிட்ட? நீ யாரியா? உனக்கு ஏதாவது உணர்வு இருக்கா? சமூக நீதினா என்னன்னு தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு? கிலோவிடம் தெரியுமா அவருக்கு? இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டை வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். அதாவது இவங்க ரெண்டு பேரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.